ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 26. உத்தவ உவாச்ச நனுதே தத்துவ சம்பிராத்திய ருஷி கௌக்ஷாரவோந்திகே சாக்ஷாத் பகவதாதிஷ்டோ மர்த்திய லோகம் ஜிஹாசதா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ உத்தவர் கூறினார், உன்னத ஞானத்தை பெற்றதால் வழிபாட்டுக்குரியவரும் அருகாமையில் இருப்பவருமான கற்றறிந்த மாமுனிவரான மைத்ரேயிடமிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம். பரமபுருஷர் நிலையற்ற உலகை விட்டுச் செல்ல தயாராக இருந்தபொழுது அவராலேயே நேரடியாக மைத்ரேயருக்கு உபதேசிக்கப்பட்டது. பொருளுரை. உன்னத ஞானத்தில் ஒருவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடும் என்ற போதிலும் தன்னை விட உயர்ந்த ஒருவரிடம் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வது மரியாதா வியதிக்கிரம குற்றமாகும். சாஸ்திர விதிகளின்படி மரியாதா வியதிக்கிரம சட்டத்தை மீறுவதில் ஒருவர் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அக்குற்றத்தை செய்வதால் ஒருவன் தன்னுடைய ஆயுள், ஐஸ்வர்யம், புகழ், புண்ணியம் போன்றவற்றை இழந்து விடுகிறான். உன்னத விஞ்ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருப்பதற்கு ஆன்மீக விஞ்ஞானத்தின் உள் விவரங்களை அறிந்திருப்பது அவசியமாகிறது. உத்தவர் உன்னத விஞ்ஞானத்தின் நுட்பமான விவரங்களை நன்கு அறிந்திருப்பதால் மைத்ரேய ரிஷியை அணுகி உன்னத ஞானத்தை பெறும்படி விதுரருக்கு அறிவுரை கூறினார். விதுரர் உத்தவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் உத்தவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் விதுரர் உத்தவரின் தந்தைக்கு இணையான வயதுடையவராக இருந்தார். மேலும் அச்சமயத்தில் மைத்ரேயர் அருகில் இருந்ததால் விதுரரை தமது சீடராக உத்தவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. உயர்ந்தவர் ஒருவரின் முன்னிலையில் பிறருக்கு உபதேசங்கள் அளிப்பதில் ஒருவர் ஆவலுள்ளவராக இருக்கக்கூடாது என்பது விதி. எனவே வயது முதிர்ந்தவரான விதுரரை வயது முதிர்ந்த மற்றொருவரான மைத்ரேயரிடம் அனுப்ப உத்தவர் முடிவு செய்தார். உத்தவர் மற்றும் மைத்ரேயர் ஆகிய இருவருமே பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டனர் என்பதால் விதுரருக்கோ அல்லது வேறு எவருக்கோ ஆன்மீக குருவாகும் அதிகாரம் அவர்கள் இருவருக்குமே இருந்தது. ஆனால் மைத்ரேயர் வயது முதிர்ந்தவராக இருந்ததால் உத்தவரை விட வயதில் மிகவும் மூத்தவராக இருந்த விதுரருக்கு ஆன்மீக குருவாகும் முதல் உரிமை இருந்தது. ஒருவர் பகவானுக்கு தொண்டு செய்யும் நோக்கத்திற்காக ஒரு ஆன்மீக குருவாக வேண்டும். பெயர் புகழுக்காகவோ பௌதிக லாபத்திற்காகவோ தகுதியில்லாமல் ஓர் ஆன்மீக குரு ஆக ஒருவர் ஆசைப்படக்கூடாது. மரியாதா வியதிக்கிரம என்னும் அதிக பிரசங்கித்தனத்தை பகவான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். சுயலாபத்திற்காகவும் புகழுக்காகவும் வயது முதிர்ந்த ஒரு ஆன்மீக குருவிற்குரிய மரியாதையை ஒருவர் மீறக்கூடாது. அதிக பிரசங்கித்தனமாக ஆன்மீக குருவின் நிலையை ஏற்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா.